கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும் போது. அவர் தீர்க்கதரிசி, அதனால் அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். சீர்கெட்ட பிள்ளைகள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ வேண்டிய நீ இந்த வாழ்க்கையில் இவ்வளோ பின்னாடி இருக்கிறியே, சீர் இல்லாமல் இருக்கிறியே, உன்னை நான் சீர் சிறப்புமாக வச்சேன், உனக்கு என்ன குறை வச்சேன், உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது மொத்தத்தையும் ஏற்றி உன்னையும் தானே அழகாக அனுப்பி விட்டேன், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்டியாக வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேட்குறாரு. உனக்கு எல்லாத்தையும் நான் அமைச்சு அழகாக உன்னை அலங்காரம் பண்ணி அற்புதமாக உன்னை வாழ வச்சேன், ஆனால் நீ என்னம்மா இப்படி விட்டு வந்துட்டியே அப்படின்னு. அந்த மாதிரி இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன், கவலைப்படாத கவலைப்படாத. எங்கே உனக்கு பிரச்சனையாச்சோ அந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன், உனக்காக பேசுகிறேன். எங்கே நீ கஷ்டப்பட்டியோ அங்கே வந்து நான் நிற்கிறேன், உனக்காக பேசுகிறேன். நீ எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ அந்த இடத்துல நான் உனக்காக வரேன், உனக்காக பேசுகிறேன். உன் வாழ்க்கையை